வாழ்க நலத்துடன் இன்றைக்கி வந்து டே 87ங்க. நீ காலையில் எப்பயும் போல் புளிச்ச தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இளநீ குடித்தோங்க. ஸோ ஒரு இளநீ ஃபுல்லாக குடிச்சிட்டு அது தேங்காயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை போட்டு ஒரே ஆம்லேட்டாக போட்டேங்க. அந்த ஆம்லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருவேப்பிலை பொடி வந்து நிறைய தூவி விட்டேங்க. உண்மையிலேயே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு, உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு என்னடா குழி பறிக்கேன்னு பார்க்காதீங்க. அந்த குழிக்குள்ளே நிறைய கீரை மசியல் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. கீரை சாப்பாடு மட்டும் எப்பவுமே சாப்பிட முன்னாடி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய கீரை ஊற்றி சாப்பிட்டோம்னா உண்மையிலே செம்ம டேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டிலே வந்து எனக்கு ஒன்று ட்ரை பண்ணேங்க, ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி. நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருவோம் பார்த்தீங்கன்னா, சேமியா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. உண்மையிலே நல்லா தான் வந்துச்சு, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அது ஒன்று சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து 2 தோசையும் தேங்காய் சட்னியோடு முடிச்சிட்டேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுங்க. ஸோ முடிஞ்சால் சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.